நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை யோசிக்கும் பொழுது, நன்மையான காரியங்களை செய்யும்போது கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுப்பார். தீமையான காரியங்களை யோசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே விழுந்து போவோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை யோசிக்கிறவர்களா இருக்கிறோமா அல்லது தீமையை யோசிக்கிறவர்களா இருக்கிறோமா? வேதம் சொல்கிறது, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று. நாம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய பிள்ளைகளாய் மாறினோமோ, நாம் தேவனுடைய பிள்ளைகள். நன்மையை யோசிக்க மாத்திரமே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான எண்ணங்கள் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி இருக்காது. இன்றைக்கு ஏன் அநேக குடும்பங்களிலே வளர்ச்சி இல்லை? ஏனென்றால் தீமையான காரியங்களை யோசிப்பதினாலே, தீமை செய்வதினாலே ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மையான காரியங்களை யோசிக்கும் போது கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருடைய கிருபை நம் மீது இருக்கும்போது எந்த சத்துருக்களின் கிரியைகளும் நம்மை தொட முடியாது. எந்த பலவீனங்களோ நோய்களோ நமக்கு வராது. கர்த்தருடைய கிருபை நம்மை பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 62ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைத்தால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்காது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு எப்படியாவது தீங்கு செய்ய வேண்டும் என்று தங்களுடைய இருதயத்தில் நினைப்பதினாலே அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பாதுகாப்பு அங்கே இல்லை. நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை மிகவும் தெளிவாக கூறுகிறது. சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நம் நன்மையை யோசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தீமையை விட்டு விலகி நன்மை செய்யும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார். இன்றைக்கு ஏன் அநேக குடும்பங்களிலே பாதுகாப்பு இல்லை? தீங்கு செய்ய நினைக்கிறார்கள். மற்ற மனுஷர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாக தீங்கு செய்ய நினைக்கும் போது அந்த குடும்பத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்காது. பிரியமானவர்களே, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை யோசிக்கிறோமா அல்லது நன்மையான காரியங்களை யோசிக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா.